எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் வீடியோ. இன்றைக்கி நம்ம கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் ப்ரீவியஸ் இயரோட கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்காக ஒரு டெலிகிராம் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது டே 16 கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட் 4, அதாவது லாஸ்ட் பார்ட், கொஷின் நம்பர் 61 to 80. ஃபைன். கொஷின் நம்பர் 61. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் த செக்ஷன், அதாவது கூட்டுறவு சங்கங்களின் எப்பிரிவு கீழ்ப்பதிவு செய்யப்படுகிறது. ஸோ எந்த செக்ஷனுக்கு கீழே வந்து நம்ம கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 9. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 62. விச் செக்ஷன் டீல்ஸ் வித் த லிக்விடேஷன் ஆஃப் தி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதாவது ஒரு கூட்டுறவு சங்கத்தை கலைத்தல் குறித்து குறிப்பிடும் பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா செக்ஷன் 9, அதே அதை கலைக்கணும், ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை கலைக்கணும் அப்படின்னா செக்ஷன் 137. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 63. என்கொயரி இஸ் ஆர்டர்ட் அண்டர் செக்ஷன், அதாவது எப்பிரிவின் கீழ் விசாரணை ஆணையிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த செக்ஷனுக்கு கீழே நம்ம என்கொயரி வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செக்ஷன் 81. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 64. which one of the following officer is not conferred the power of register, அதாவது பின்வரும் எந்த அலுவலருக்கு பதிவாளரின் அதிகாரம் பகிர்ந்து கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரீஜனல் ஜாயிண்ட் ரெஜிஸ்டர், ஆப்ஷன் பி சர்க்கிள் டெப்டி ரெஜிஸ்டர், ஆப்ஷன் சி கோஆப்ரேட்டிவ் சப் ரெஜிஸ்டர், ஆப்ஷன் டி ஜூனியர் அசிஸ்டன்ட். ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸுமே வந்து ரெஜிஸ்டர் பேஸ் பண்ணி தான். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஃபைன். கொஸ்டின் நம்பர் 65. இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஃபார் உமன் கம்ஸ் அண்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப், அதாவது பெண்களுக்கான தொழில் கூட்டுறவு சங்கங்கள் யாருடைய நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு கீழே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர், அவங்களுக்கு கீழே தான் வந்து இந்த பெண்களுக்கான தொழில் கூட்டுறவு சங்கங்கள் வந்து வரும். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 66. அண்டர் விச் செக்ஷன் ரெஜிஸ்டர் ஆர்டர்ஸ் ஃபார் பைலா அமெண்ட்மெண்ட், அதாவது பின்வரும் எப்பிரிவின் கீழ் துணை விதிகளை திருத்துமாறு பதிவாளர் ஆணையிடுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த செக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 12 தான் வந்து ரெஜிஸ்டர் வந்து பைலாஸ் பேஸ் பண்ணி ஆர்டர் கொடுப்பார். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 69. ஆயில் சீல்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கம்ஸ் அண்டர் தி அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் ஆஃப், அதாவது எண்ணெய் விதுக்கள் கூட்டுறவு சங்கங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆயில் சீல்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலாம் வந்து அக்ரிகல்ச்சரல் கீழே வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் கமிஷனர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல், ஆப்ஷன் சி. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 68. ப்ரொசீடிங்ஸ் அண்டர் த செக்ஷன் 87 ஹேஸ் டு பி கம்ப்ளீட்டட் பை, அதாவது பிரிவின் 87 கீழான தண்டனை தீர்வை விசாரணை செய்து எத்தனை மாதங்கள் முடிக்கப்படுதல் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் ப்ரொசீடிங்ஸ் வந்து எத்தனை மந்த்ஸ்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை மந்த்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6 months. இதே கொஸ்டினை வேறு மாதிரியும் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா ப்ரொசீடிங்ஸ் கம்ஸ் அண்டர் விச் செக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க, இல்லைனா செக்ஷன் 87 டெல்ஸ் அபவுட் விச் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு கொஸ்டின்லேயே 3 டைப்பாக கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 69. மில்க் கோஆப்ரேட்டிவ் கம்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப், அதாவது பால் கூட்டுறவு சங்கங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளன. ஆப்வியஸ்லி பால் கூட்டுறவு சங்கங்கள் வந்து கமிஷனர் ஆஃப் மில்க்கு கீழே தான் வரும். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 70. which one of the following cannot be the members of cooperatives, அதாவது பின்வரும் எது ஒன்று கூட்டுறவுகளில் பொறுப்பினராக இருக்க இயலாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இண்டிவிஜுவல், ஆப்ஷன் பி கவர்மெண்ட், ஆப்ஷன் சி கோஆப்ரேட்டிவ்ஸ், ஆப்ஷன் டி வந்து ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அதாவது பிரிவினையாகாத இந்த கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, இண்டிவிஜுவல், கவர்மெண்ட் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் 3 பேருமே வந்து மெம்பர்ஸாக இருக்கலாம். அந்த ஆப்ஷன் டி இருக்குல்ல, அதாவது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம வந்து ஒரு கோஆப்ரேட்டிவோட மெம்பர்ஸாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஓகேவா, ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 71. which one of the following is not a disqualification of a member of cooperative societies, அதாவது பின்வரும் எது ஒன்று ஒரு கூட்டுறவு உறுப்பினரின் தகுதியின்மை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எது வந்து தகுதியின்மை கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ an insolvent, ஆப்ஷன் பி sentenced for moral turpitude, ஆப்ஷன் சி paid officer, ஆப்ஷன் டி none of this. ஸோ இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி none of this. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 72.
In a cooperative societies, a member has dash vote. அதாவது கூட்டுறவு சங்கத்தில் ஒரு உறுப்பினருக்கு டேஷ் வாக்குகளை பெற்றிருப்பார். ஸோ 1 member 1 voteன்ற நமக்கு கோட்ஸே இருக்குது. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 vote. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 73. தி ஜென்ரல் பாடி ஆஃப் தி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் கேன் பி கால்டு ஃபார். அதாவது ஒரு கூட்டுறவு சங்கத்தின் பொது பேரவை கூட்டம் கூட்டப்படுவது. ஸோ எப்போ வந்து ஒரு ஜென்ரல் பாடி வந்து நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒன்ஸ் இன் அன் இயர். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 74. The tenure of an elected board of a cooperative societies is. அதாவது ஒரு சங்கத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பதவிக்காலம். ஸோ ஒரு எலெக்டட் போர்டோட இயர்ஸ் ஆஃப் டெனேச்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டெனேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 5 years. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 75. மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் TNSAC, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் அப்பெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இஸ் அப்பாயிண்டட் பை. அதாவது தமிழ்நாடு தலைமை கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குனரை நியமிப்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி டு த கவர்மெண்ட், அதாவது அரசி செயலாளர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 76. தி ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் வாஸ் இனாக்டட் இன் த இயர். அதாவது முதலாவது கூட்டுறவு சங்கம் இயற்றப்பட்ட ஆண்டு இது அப்படின்னு கேட்குறாங்க. 1904. ஆப்வியஸ்லி எல்லாமே தெரியும், இந்த ஆன்சர்ஸ் தான் தெரியும் நமக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 77. ஸ்டேட் கவர்மெண்ட் அசஸ் தி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் பை வே ஆஃப். அதாவது கூட்டுறவு சங்கங்களுக்கு மாநில அரசு எவ்வகையில் உதவுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஷேர் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ், ஆப்ஷன் பி கிராண்ட், ஆப்ஷன் சி லோன், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். ஸோ இதில் எது வழியாக வந்து நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க, அசிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஷேர் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 78. இன் இந்தியா கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் என்கரேஜ்டு பை. அதாவது இந்தியாவில் கூட்டுறவு இயக்கத்திற்கு ஆதரவளிப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ கவர்மெண்ட், ஆப்ஷன் பி யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், ஆப்ஷன் சி RBI, ஆப்ஷன் டி நபார்ட். ஸோ இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நபார்டு. ஸோ நபார்டுன்னு பார்க்கும்போது நபார்டோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துக்கோங்க, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். எந்த இயர்னா 1982. ஸோ அது ஒன்று பார்க்கும்போது நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னா அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 79. நபார்ட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப். அதாவது நபார்ட் வங்கி யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆப்ஷன் பி ஸ்டேட் கவர்மெண்ட், ஆப்ஷன் சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் டி TNSAC. ஸோ இதில் வந்து நபார்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் கீழே தான் வந்து வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து நபார்டோட கண்ட்ரோல் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஃபைன். கொஸ்டின் நம்பர் 80. தி பவர் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் டு கிவ் டைரக்ஷன்ஸ் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இஸ் அண்டர் செக்ஷன். அதாவது பொதுநலன் கருதி வழங்க பதவியாளருக்கு அதிகாரம் அளிக்கும் பிரிவு. ஸோ எந்த பிரிவு கீழே, எந்த செக்ஷனு கீழே வந்து ரெஜிஸ்டர் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி வந்து ஒரு இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 181. ஓகேவா? ஃபைன். ஸோ இன்னைக்கான 20 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 20 கொஷின்ஸோட இந்த கொஷின் பேப்பர் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொஷின் பேப்பர் முடிச்சிட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவைப்படுதோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.